ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம கடந்த 2 நாட்களாக வந்து நம்ம இலக்கை நோக்கி பயணம் செய்கிறதுல முதல் 2 படிகள் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். ஃபஸ்ட்டு படியாக வந்து பிளானிங்கை பற்றி பார்த்தோம். 2வது படி நம்ம பண்ணி வச்ச பிளானை வந்து பல ஸ்டெப்பாக வந்து பிரிக்கிறத பற்றி பார்த்துருந்தோம். இப்போ 3வது ஸ்டெப்பு வந்து என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து ஒரு விஷயத்தை பார்த்துடலாம். 3வது ஸ்டெப்பு வந்து அடுத்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டெப்பு முக்கியமான ஒரு விஷயம் நடக்கும், அதை பற்றி பார்த்துடலாம். இப்போ எல்லாருமே சார் இது ரொம்ப ஈஸியான ஸ்டெப், நீங்கள் ஃபஸ்ட்டு 2 ஸ்டெப்பு வந்து நான் ஏற்கனவே பல இடத்துல நான் பண்ணியிருக்கேன். அது வந்து நம்ம எதை நோக்கி நம்ம பயணம் செய்கிறோம், நம்மளோட பிளானிங் எல்லாமே நான் பண்ணியிருக்கிறேன், இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கேன். இது 2மே வந்து பேப்பர் ஒர்க், இதுக்கு அடுத்தது வந்து என்னால் மூவ் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து நிறைய பேர் சொன்னீங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 2 ஸ்டெப் வந்து ஈஸி, பேப்பர் ஒர்க் தான். நான் சொன்ன மாதிரி எல்லாமே வந்து பிளான் பண்ணுறது நம்ம பேப்பரில் எழுதி வச்சிடலாம். அடுத்தது வந்து அந்த பிளானை பிரிக்கிறதும் நம்ம பேப்பரில் ஒவ்வொரு நாள் என்ன செய்யலாம் அப்படிங்கிற ஒரு பிளான் பண்ணியாச்சு. இப்போ 3வது படி எட்டி வைக்கும்போது ஒரு இடத்துல ஒரு விஷயம் நடக்கும். என்ன அப்படின்னா, நமக்குள்ளே வந்து ஒரு பயம், இல்லைன்னா வந்து ஒரு கூச்ச சுபாவம், இல்லைன்னா வந்து ஒரு தயக்கம் வந்து ஒரு இடத்துல வந்து நிற்கும். ஒரு புதுசாக ஒரு செயலை செய்யும்போது ஒரு பயம், ஐயோ இதை நம்ம எப்படி செய்ய போகிறோம், இது நம்ம இதுக்கு முன்னாடி செஞ்சது இல்லையே அப்படின்னு ஒரு விஷயம் நடக்கலாம். இல்லை வந்து ஒரு கூச்சப்படலாம், இல்லைன்னா வந்து ஒரு தயக்கமாக இருக்கலாம், இது செய்யணுமா அப்படின்னு ஒரு தயக்கம் இருக்கும். ஸோ இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து நீங்கள் விட்டுட்டு முன்னாடி வரணும். அது செஞ்சிங்கன்னா தான் வந்து நம்ம அடுத்த ஸ்டெப்பு நம்ம போயிட்டே இருக்க முடியும். அதுக்கு நம்ம சரி செய்யலாம், அது என்னால் விட முடியல அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்காக ஒரு ஆக்டிவிட்டி, இந்த வீடியோவில் அந்த ஆக்டிவிட்டி என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த ஆக்டிவிட்டி வந்து கண்டிப்பாக இந்த ஆக்டிவிட்டி செஞ்சு முடிக்கும்போது கண்டிப்பாக வந்து உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் கண்டிப்பாக தெரியும், 100% தெரியும். அந்த மாற்றங்கள் சின்ன ஒரு அளவில் தெரியும். இந்த ஆக்டிவிட்டியை நீங்கள் திருப்பி செய்யும்போது அந்த மாற்றம் வந்து ரொம்ப பெரிய மாற்றமாக தெரியும். நீங்கள் முன்னாடி ஃபீல் பண்ண அந்த பயமோ, கூச்சமோ, தயக்கமோ கண்டிப்பாக உங்களுக்கு அந்த விஷயம் அந்த ஆக்டிவிட்டி நீங்கள் செஞ்சுட்டே வந்தீங்க அப்படின்னா அந்த விஷயம் நீங்கள் போயிடும். ஸோ இப்போ அந்த ஆக்டிவிட்டி என்ன அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம பார்த்துடலாம். இந்த ஆக்டிவிட்டி செய்யும்போது நீங்களும் இந்த ஆக்டிவிட்டி கண்டிப்பாக செஞ்சிங்கன்னா தான் வந்து அதோட ரிசல்ட் தெரியும். ஒரு நம்ம வீடியோவோட வாய்ஸ் மட்டும் வந்துகிட்டே இருக்கட்டும், நீங்கள் கண்ணை மூடிக்குங்க, ரொம்ப ரிலாக்ஸாக உட்காந்துக்குங்க. இது எல்லாருமே செய்யலாம். எந்த ஒரு மக்கள்னு மனிதனாக பிறந்த எல்லாருமே வந்து இந்த ஆக்டிவிட்டி செய்யலாம். வயது வித்தியாசம்லாம் கிடையாது, எல்லாருமே செய்யலாம். கண்ணை மூடியாச்சு, நம்ம ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கிறோம், ரொம்ப அமைதியாக இருக்க இடம். சூரியன் உதிக்கக்கூடிய ஒரு நேரம், ரொம்ப உங்களை சுற்றி அமைதியாக இருக்குது. சேவல் கூவுற சத்தம் கேட்குது தூரமாக ஒரு இடத்துல. உங்களை சுற்றி இருக்கிற மரங்கள்ல இருந்து சின்ன பறவைகள் நிறைய அப்படியே வெளியே வர ஆரம்பிக்குது. அதோட சத்தங்கள் உங்கள் சத்தம் உங்கள் சுற்றி கேட்குது. அதோட வால்யூம் அப்படியே அதிகமாயிட்டே வருது. அப்படியே தூரமாக சூரிய ஒளி அப்படியே நமக்கு முன்னாடி அப்படியே படர்ந்து வருது. உங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப பிடித்த ஒரு உணவோ, ஒரு நபரோ, ஒரு விஷயமோ தூரமாக அந்த சூரிய ஒளியில் அப்படியே உங்கள் கண்ணுக்கு லைட்டாக தெரிய வருது. ரொம்ப ஆனந்தமாக இருக்கிறீங்க. அந்த விஷயம் நம்ம ரொம்ப நாளாக எதிர்பார்த்த ஒரு விஷயம் இங்கே இருக்குது, நம்ம ரொம்ப பிடித்த ஒரு உணவு இங்கே இருக்குது அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறீங்க. ரொம்ப நாளாக நீங்கள் பார்க்க நினச்ச ஒரு நபர் அங்கே நிற்கிறார், ரொம்ப உங்களுக்கு பிடித்த நபர் அங்கே நிற்கிறாங்க. அங்கே போகலாம் அப்படின்ட்டு ஒரு ஸ்டெப்பு முன்னாடி எடுத்து வைக்கிறீங்க. அந்த நேரம்னு பார்த்து எங்கேயோ இருந்து ஒரு பெரிய பாறை வந்து உருண்டு வந்து உங்கள் முன்னாடி விழுகுது. உங்கள் முன்னாடி விழுந்துருச்சு. இந்த பாறையோட பேர் தான் வந்து பயம், தயக்கம், கூச்சம். இந்த பாறைக்கு பின்னாடி உங்களுக்கு தேவையான பொருள் இருக்குது, தேவையான மனிதர்கள் இருக்கிறாங்க, தேவையான ஒரு விஷயம் இருக்குது. அந்த விஷயத்தை நீங்கள் அடைந்தால் உங்கள் மனசு வந்து ரொம்ப சந்தோஷப்படும். நீங்கள் ரொம்ப அப்படியே ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. அந்த விஷயம் அங்கே இருக்குது, ஆனால் இந்த பாறை வந்து முன்னாடி விழுந்துருச்சு. இப்போ நீங்கள் எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நேற்று நம்ம கதையில் பார்த்த மாதிரி அந்த பைல்வான் எப்படி அந்த பெரிய ஒரு பாறையை ஒரே அடியில் உடைச்சாரோ அதே மாதிரி உங்களோட கையை ரொம்ப நல்லா இறுக்கி பிடிச்சி ஒரே அடி அந்த பாறை மேலே அடிக்கிறீங்க. ரொம்ப ஃபோர்ஸ் அடிக்கிறீங்க, ஒரே அடி. பாறை சுக்கு நூறாக போச்சு, மண்ணாக போச்சு பாறை.
இப்போ உங்களுக்கு முன்னாடி வந்து சூரிய ஒளி வந்து அதிகமாக வந்துருச்சு. இப்போ நல்ல வெளிச்சமாக உங்களுக்கு தேவையான பொருள் அங்கே இருக்குது. உங்களுக்கு தேவையான நபர் அங்கே இருக்கிறாங்க. உங்களுக்கு தேவையான ஒரு விஷயம் அங்கே இருக்குது. நல்லா ரொம்ப சுடருட்டு ரொம்ப பளிச்சுன்னு தெரியுது. இப்போ உங்களுக்கு முன்னாடி எந்த ஒரு தடையும் இல்லை. நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக ஓடி போய் அந்த உணவை நீங்கள் எடுத்து அருந்துறீங்க. எச்சல் ஊறுது, அப்படியே உங்கள் வாய்க்குள்ளே போகுது, உங்கள் தொண்டைக்குள்ளே போகுது, உங்கள் உடம்பு ஃபுல்லாக அதோட டேஸ்ட்டு வந்து உங்கள் உடம்பு ஃபுல்லாக பாஸ் ஆகுது. உங்களுக்கு பிடித்த நபராக இருக்கிறாங்க, ஓடி போகிறீங்க, ஆசையாக கட்டி பிடிச்சிக்கிறீங்க. உங்களுக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர், அவர் ரொம்ப நெருங்கிய உறவினர், ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறீங்க. உங்களுக்கு பிடிச்ச ஒரு செயல், உங்களுக்கு பிடித்த ஒரு பொருளாக இருக்குது. நீங்கள் போய் அப்படியே அதை எடுத்து தொட்டு பார்க்குறீங்க. உங்களுக்கு பிடித்த ஒரு பைக்காக இருக்கட்டும், காராக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் சரி, போய் தொட்டு பார்க்குறீங்க, ஃபீல் பண்ணுறீங்க. இப்போ உங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் வந்திருக்கு பார்த்தீங்களா? அந்த சந்தோஷத்தை வந்து அப்படியே ஃபீல் பண்ணுங்கள். இப்போ மெதுவாக கண்ணை திறந்துக்குங்க. இப்போ இந்த செகண்டு உங்களுக்கு ஒரு சந்தோஷம் வந்துச்சு பார்த்தீங்களா? இந்த சந்தோஷம் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ஒரு சின்ன பர்சன்டேஜ் ஒரு சந்தோஷம் தான். இதே நிஜ வாழ்க்கையில் நீங்கள் நினச்ச அந்த காரியத்தை, அந்த விஷயத்தை செய்யும்போது இந்த சந்தோஷம் வந்து பல மடங்கு பன்மடங்கு வந்து உங்களுக்கு வந்து அது வரப்போகுது. ஸோ அந்த ஒரு சந்தோஷத்தை நீங்கள் அடையணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு முன்னாடி இருக்கிற அந்த பயம், கூச்சம், தயக்கம் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு பாறையை ஒரே அடியில் அடித்து உடச்சி நீங்கள் முன்னாடி வந்து 3வது படி எடுத்து வச்சிங்க அப்படின்னா தான் வந்து இலக்கை நோக்கி மீண்டும் பயணிக்க முடியும். ஸோ வந்து அந்த இலக்கை நோக்கி நீங்கள் பயணம் பண்ணுறதுக்கு இந்த முதல் தடை கற்களை உடச்சி எரிஞ்சு முன்னாடி வாங்க. கண்டிப்பாக வந்து உங்களால் முடியும். உங்களால் முடியாத விஷயங்கள் இந்த உலகில் எதுவுமே கிடையாது. நம்ம ஒரு விஷயத்தை பிளான் பண்ணி அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதையும் முடிவு பண்ணியாச்சு. அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு முதல் தடைக்கற்கள் உங்களுக்குள்ளே இருக்கிற தடைக்கற்கள் தான். வெளியில் யாரும் வந்து கொண்டுட்டு வந்து உங்களை இது பண்ண கிடையாது. உங்களுக்குள்ளே இருக்கிற தடைக்கற்கள் நீங்கள் தான் வந்து உடச்சி முன்னேறி வரணும். இப்போ நீங்கள் ஒரு பாதி வெளியில் வந்துட்டீங்க, இன்னும் பாதி நீங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்துடுவீங்க. ஸோ வந்து அடுத்த ஸ்டெப்பு நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை நீங்கள் மறுபடியும் இந்த எக்ஸசைஸை பண்ணி உங்களுக்கு முழுமையாக அந்த விஷயத்துலேருந்து நீங்கள் வெளியே வந்து 3வது படி நீங்கள் ஏறணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் வெளியில் வந்துட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.